Hi friends, welcome to Sambria channel, the 50 reality show episode 32 பத்தின ஒரு விரிவான பார்வை பார்த்துடலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரின்ஸுக்கு விரிச்ச வலையில யூவிகா வந்து மாட்டிக்கிட்டு கடைசியில அழுது முடிச்சாங்க. அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் யோசிச்சிங்களா, ஸ்ருதிகா அண்ட் திக்விஜய் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எபிசோட்ல இல்ல, நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா பிரின்ஸோட டீம்ல 4 பேர் எவிக்ட் ஆனாங்க. யோசிச்சு பாருங்க, இன்னொரு ஸ்ருதிகாவோ திக்விஜயோ இருந்திருந்தா யாராவது ஒருத்தர் கண்டிப்பா ஏதோ ஒரு சூழ்நிலையில எவிக்ட் ஆயிருப்பாங்க. பட் அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபீவர் வந்து வெளியில போயிட்டதுனால இப்போ வரைக்கும் அவங்க சேஃபா இருக்காங்க, நாமினேட்டும் ஆகல, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் திரும்பவும் ப்ரோக்ராம்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ சூப்பரான விஷயம் இல்லை இது. திஸ் இஸ் லைக் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ருதிகா அண்ட் திக்விஜய்க்கு. பட் வந்தாலும் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. பட் ஸ்டில் வந்தா கொஞ்ச நாள் என்ன ஆகுது, எப்படி போகுது அப்படின்றதையாவது நம்ம பார்க்கலாம். ஸோ எஸ், நேற்று நிறைய டிராமாஸ் நடந்தது. ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. நேற்று எபிசோட் எங்க முடிஞ்சதுன்னா, வன்ஷஜ் வந்துட்டு ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அவங்கள டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பணும் அப்படின்ற இடத்துல தான் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து டேஞ்சர் ஜோனுக்கு சூஸ் பண்ணப்பட்ட 3 ஆட்கள் பார்த்தீங்கன்னா, அர்பாஸ் தான் சொல்றாரு, நான் வன்ஷஜ், சப்னா அண்ட் திவ்யா. திவ்யாவை கண்டிப்பா போட்டே ஆகணும். பிகாஸ் திவ்யா வந்துட்டு வேணும்ட்டே அந்த டீமை அவுட் ஆக்க வச்சாங்க, பிரின்ஸ் சொல்ற பேச்சு கேட்டு, ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ்க்காக வந்து அந்த விஷயத்த பண்ணாங்க. பட் அப்படி பண்ணி அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போறதுனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடல. ஸோ அவங்கள வந்துட்டு இந்த டீம் வந்து டேஞ்சர் ஜோன் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ அண்ட் பரவாயில்ல, இந்த கேம்ல வந்து வன்ஷஜ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்காரு. வன்ஷஜ் வந்து சொல்றாரு, எனக்கு திவ்யா வந்து ஏதோ பிட்ரே பண்ணிருப்பானும்ல அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் அர்ச்சனா பாத்தீங்கன்னா, நான் திவ்யாவை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா திவ்யா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அர்பாஸ்மே வந்துட்டு திவ்யாவுக்கு ஓட் போடுவாரு அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் சொல்றாரு. அதுக்கு வந்து நேஹல் சொல்றாங்க, இல்ல அர்பாஸ் எல்லாம் போட மாட்டாரு, நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு பிரின்ஸ் சொல்றாரு, திவ்யா வந்துட்டு எல்லாரையும் எதிர்த்துட்டு நிக்கிக்கு ஓட் பண்ணா, அதை வந்துட்டு அர்பாஸ் பார்த்தாப்ல, அதனால கண்டிப்பா வந்து அர்பாஸ் வந்து திவ்யாவுக்கு ஓட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் நட்டாலியா வந்துட்டு இங்க அர்ச்சனா திவ்யாவுக்கு ஓட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நட்டாலியா என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து அவங்களுக்காக நீ ஓட் பண்ண போய், அந்த அலையன்ஸ்க்காக ஓட் பண்ண போய் நம்ம ஆட்களை நம்ம விட்டுருவோம், நம்ம ஆளுக்காக நம்ம ஓட் பண்ண ஆரம்பிப்போம், இனிமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியில போய் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு வந்து நம்ம டீமா விளையாடிட்டு இருக்கோம், ஸோ நம்ம டீமை காப்பாத்துறதுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அர்ச்சனா மண்டையாட்டிக்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து அவங்க திவ்யாவுக்கு தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நட்டாலியா வந்து நீ சப்னாக்கு ஓட் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஆனால் அது வந்து அர்ச்சனா பண்ணலை. ஸோ பிரின்ஸ் வந்துட்டு இதை பற்றி அர்பாஸ் அண்ட் ரஜத் கிட்டையும் பேசி ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கிறாரு. அதாவது திவ்யாவுக்கு வந்து நீங்கள் தான் ஓட் போடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு ரஜத் டீம்ல இருந்து இருக்கிற முக்கியமான ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா, வன்ஷஜ் அண்ட் சப்னா மட்டும்தான். மிச்சவங்க எல்லாருமே வந்து பிரின்ஸ் டீமை சேர்ந்தவங்க தான். ஸோ பிரின்ஸ்க்கு வந்து இது பயங்கர பெரிய அடி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஓட்டிங் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரஜத் கிட்ட லயன் வந்து சொல்றாரு, இப்போ உனக்கு வந்து நான் ஜோக்கர் கார்டு கொடுத்தேன் இல்லையா, ஸோ நீங்கள் ஜோக்கர் கார்டு வச்சிருக்கீங்களா, அந்த ஜோக்கர் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு வந்து நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று வந்துட்டு டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு பர்சனை சேவ் பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தரை டேஞ்சர் ஜோனுக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ரஜத் டீமுக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ அவங்க சேவ் பண்ண நினைக்கிறது சப்னாவை. ஸோ சப்னா வந்து அலையன்ஸ்க்காக ரஜத் சேவ் பண்ணாலும் சப்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜத் வந்து என்னோட சிஸ்டராக நினைக்கிறான், அதனால என்ன சேவ் பண்ணுறான் அப்படின்னு அவங்க ரொம்ப ஹாப்பியாக உள்ள வராங்க. அவங்களுக்கு கால் கூட ஏதோ அடிபட்டுருது. ஸோ நொண்டி நொண்டி சிவத் தான் தூக்கிட்டு வந்து உள்ள விடுறாப்ல. அதுக்கு அடுத்து இப்போ கட்டாரியா கிட்ட கேட்குறாங்க. கட்டாரியா அண்ட் திவ்யாவுக்கும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல, 2 பேர்கிட்டயும் ஒரு என்வலப் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அந்த என்வலப்பை யூஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணி பாருங்க யாருக்கு வந்துட்டு அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பார்க்கும்பொழுது திவ்யா ரொம்ப ஆசையோட திறக்கிறாங்க. ஆனால் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வருது. கட்டாரியா கிட்ட இருக்கிற என்வலப்ல வந்துட்டு அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ லக் அவர் பக்கம் இருந்ததுனால கட்டாரியாவுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது. கட்டாரியாவுக்கு என்ன அட்வான்டேஜ் கொடுத்தாங்க லயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஓட் பண்ணுறாங்க இல்லையா பிரின்ஸ் டீமில், அவங்களோட ஓட்டிங் உரிமையை பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் கொடுத்தாங்க. ஸோ கட்டாரியா வந்து நான் சிவோட ஓட்டிங் உரிமையை பறிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பிரின்ஸோட டீமுக்கு இன்னும் அழுத்தத்தை தந்தது. அதுக்கு பிறகு கிருஷ்ணாவும் சொல்றாங்க, நாங்கள் ரொம்ப பேடான சுச்சுவேஷன்ல இருக்கோம், ஏன்னா எங்க டீம் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் அந்த சைடு இருக்காங்க, அண்ட் மோர் ஓவர் இங்க இருக்கிறவங்க வேற இன்னும் கொஞ்சம் ஆளை அமிச்சுட்டே இருக்காங்க, ஸோ எங்க டீம் வந்து ரொம்ப டேஞ்சர்ல நிக்குது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு லயன் சொல்றாரு ஓட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வன்ஷஜ் அண்ட் ஷைனி இவங்க 2 பேரும் சேவ் ஆகுறாங்க. பிரின்ஸ் டீமுக்கே பயங்கர ஆச்சரியம், எப்படி வந்து ஷைனி சேவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா பிரின்ஸ் வந்துட்டு அவங்க டீம்ல சொன்ன அட்வைஸ் என்னன்னா, நம்மளுக்கு வந்து சிவித், திவ்யா, சாமி, இவங்கெல்லாம் தீனோ இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம், ஸோ இவங்க 4 பேருக்கும் ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஷைனியை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேவ் ஆனதே பாத்தீங்கன்னா ஷைனி தான். ஷைனிக்கு வந்து நிறைய ஓட் வந்திருக்கான். மிச்சம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ஓட்ஸ் வந்திருக்கான். ஸோ டையா, அதாவது யார் யாருக்கு பாத்தீங்கன்னா சிவித், சாமி, திவ்யா அண்ட் தீனோ இவங்க 4 பேருக்கும் ஈக்குவல் ஓட்ஸ் வந்திருக்கான்.
ஸோ என்ன பண்றாங்க, சரி ஓகே வன்ஷேஜ் அண்ட் ஷைனி உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து ஓட் வைக்கலாம். இந்த தடவை வந்துட்டு ஓட்டிங்ல எந்த முடிவும் வரலன்னா லயன் சொன்னாரு, நான் தான் வந்து முடிவு எடுப்பேன். நான் எடுக்கிறது தான் முடிவு. ஏன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னோட ரூல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொன்னார். மை கேம் மை ரூல்ஸ் அப்படின்னாரு. சரி ஓகேன்னு பயங்கரமா பிளான் பண்ணி எப்படியாவது 4 பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திவ்யா, ஸ்வேதா, சாமி அண்ட் தீனோ இவங்க 4 பேரையும் காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஓட்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நடக்குது. பக்கத்துல போய் ரஜத் டீம் கிட்டயும் கேட்குறாங்க, நீங்க வந்துட்டு எங்களுக்காக ஓட் வந்து பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா ஓட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ரஜத் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிடுறாரு. நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை நாங்கள் பண்ணுவோம், நாங்கள் ப்ளே பண்ண போகிறோம் இதை வச்சு அப்படின்னு. இதே வந்து நாங்கள் உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பண்ணியிருப்பீங்களா, இல்லை இது கேம் தானே, ஸோ கேமாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரஜத்தும் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ அவங்க டீம்லேருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல. ஆனால் அர்ச்சனா அண்ட் அர்பாஸ் இவங்க 2 பேரும் திவ்யாவுக்கு ஓட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறதுனால பிரின்ஸ்க்கு ஓரளவு கான்ஃபிடன்ஸ் என்ன இருந்ததுன்னா கண்டிப்பா திவ்யா சேவ் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியில என்ன ஆகுதுன்னா திரும்பவும் ஓட்டெடுப்புலையும் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கும் டை ஆகுது. எல்லாருக்கும் 5 ஓட்டு வந்திருக்காங்க கரெக்டா. ஸோ இப்போ வேற வழியே இல்லை, ஓட்டு வந்ததுனால இப்போ வந்துட்டு லயன் என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்கும் ஈக்குவலா டையா இருக்கிறதுனால இவங்க 4 பேருக்குமே நான் எக்ஸிட் ஆர்டர் கொடுத்துறேன் அப்படின்ட்டாரு. உள்ள எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்குமே பயங்கர ஷாக்கு அண்ட் பிளேயர்ஸுமே இதை எதிர்பார்க்கல. இப்போ 4 பேருக்குமே எக்ஸிட் ஆர்டர் கொடுத்து வெளியில அனுப்பிட்டாங்க. யார் போனாங்கன்னா திவ்யா போயிட்டாங்க, சிவித் போயிட்டாங்க, சாமி போயிட்டாரு அண்ட் தீனோ. இவங்க 4 பேருமே வந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்து அப்படியே நேராக எக்ஸிட் ஆர்டர் வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. இதுல முக்கியமா சிவித் வந்து நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், என்கிட்ட யாருமே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா போறாரு. அப்போ பிரின்ஸ் தனியா கூட்டிட்டு போய் கூட சிவித் கிட்ட வந்து என்ன பிரச்சனை, நான் சேவ் பண்ணதான் நினைச்சேன், எதுக்கு கோவத்தை காட்டுற, எதுக்கு கோவமா இருக்கனால சொல்லிட்டு போ அப்படின்றாரு. அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், உங்ககிட்ட நான் பேச விரும்பல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸையும் வந்து மதிக்காம அவர் கையை தள்ளி விட்டு போறாரு. அண்ட் ரித்தி கிட்டயுமே பேசல. ரித்தியுமே வந்து சிவத்துக்கு ஓட் பண்ணல போல இருக்கு. பிரின்ஸ் என்ன சொன்னாரோ அதை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணாவுக்கும் ஒரே பயங்கர அழுக. ஏன்னா வந்து கிருஷ்ணா திவ்யாவுக்கு ஓட் பண்ணியிருக்கணுமா, அவங்க பண்ணலையா. அந்த கேல்குலேஷன் வச்சு பண்ணுவாங்க, நீ ஓட் போடு, நீ இவங்களுக்கு ஓட் போடுன்னு சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த டைம்ல அந்த கேல்குலேஷன் பிரகாரம் அவங்க வந்து வேற யாருக்கும் ஓட் பண்ணிட்டாங்களாம். அவங்க வந்து சாமிக்கோ யாருக்கோ ஓட் பண்ணிட்டாங்களாம். அதனால திவ்யாவுக்கு ஒரு வேளை என்னோட ஓட்டு நான் கொடுத்துருந்தேன்னா திவ்யாவாச்சும் சேவ் ஆயிருப்பாப்ல, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்ட்டினஸ் வந்து என்ன ரொம்ப கொல்லுது அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா ஓன்னு அழுறாங்க இந்த பக்கம். இப்போ வந்து 4 பேர் வந்து பிரின்ஸ் டீம்ல இருந்து வெளியில போயிட்டாங்க. இது வந்து பிரின்ஸுக்கு வந்து செம்ம பெரிய அடி. இதுல வந்துட்டு ஷைனி எப்படி சேவ் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பயங்கர குழப்பம். ஏன்னா ஒருத்தர் வந்து பலி கொடுக்கலான்னு இருந்தா அது ஷைனியை தான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க பிரின்ஸ் டீம்ல. பட் ஷைனி வந்து சேவ் ஆயிருக்காங்க. ஸோ இது யார் போட்டா அப்படின்னு தெரியல. உடனே அர்ச்சனா வந்து என்ன பண்றாங்க, இதுக்கு காரணம் வந்து இந்த டாட் தான் வந்து ஃபிளிப் ஆயிருக்காங்க. அந்த டாட் யாரையோ டாட்னு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டாட்ன்ற பேர் வச்சிருக்கவங்க தான் ஃபிளிப் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த டாட் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அது ஊர்வஷி தான் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க. ஊர்வஷி வந்து கிடையவே கிடையாது, நான் கிடையாது, அப்படியே இருந்தாலும் உனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லாம ஓடி ஓடி போறாங்க. ஆனா அர்ச்சனா பின்னாடியே துரத்திட்டு போய் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க பசங்க மேல ப்ராமிஸா சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. உடனே கரண் வந்து அர்ச்சனா பிடிச்சி திட்டுறாரு. உனக்கு நீ வந்து உன் அம்மா மேல ப்ராமிஸ்னு போட்டதுக்கே நான் வேணான்னு சொன்னேன், இங்க வந்து நீ அவங்க பசங்க மேல வேற ப்ராமிஸ் கேட்கிற, என்னது இது கேமுக்காக இதெல்லாம் பண்ணுவாங்களா போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி அமிச்சிட்டாரு அர்ச்சனாவை. இப்போ அர்ச்சனாக்கு இந்த கோவம் வந்து கரண் மேல வேற இருக்கு. இப்போ வந்து அவர் கத்தி விட்டாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஊர்வஷியுமே பாத்தீங்கன்னா நான் யாருக்கும் விளக்கம் கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பிரின்ஸ் டீம்ல வந்து உட்காந்துடுறாங்க. ஓட்டிங் மூலமா இந்த ஓட்டிங் கன்ஃபியூஷன் மூலமா 4 பேர் வெளியில போயிட்டாங்கல்ல. இப்போ ஊர்வஷி வந்து பிரின்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நான் ப்ராமிஸா வந்துட்டு நீ சொன்ன ஆளுக்கு தான் நான் ஓட் பண்ணேன், நீ யாருக்கு ஓட் போட சொன்னியோ அவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அண்ட் வேணும்ட்டே வந்து ரஜத் வந்து குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க வேணும்ட்டே நம்மளுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஊர்வஷி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ரஜத் வந்து பிரின்ஸ் கிட்ட சொல்லியிருப்பாப்ல, நான் ஊர்வஷி ஓட் பண்றதை பார்த்தேன், எனக்கு சைட்ல பார்த்தா தெரியும்ல, அவங்க வந்து ஷைனிக்கு தான் ஓட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஊர்வஷி வந்து கிடையவே கிடையாது, நான் ஷைனிக்கு ஓட் பண்ணவே இல்லை, நீங்க என்ன யாருக்கு ஓட் பண்ண சொன்னீங்களோ தீனோக்கோ யாருக்கோ ஓட் பண்ண சொன்னாங்களாம், ஸோ நீங்க யாருக்கு என்ன ஓட் பண்ண சொன்னீங்களோ அவங்களுக்கு தான் நான் ஓட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஊர்வஷி அடிச்சு பேசுறாங்க. அண்ட் பிரின்ஸும் வந்து கிருஷ்ணாவை கூப்பிட்டு பாரு, அவங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான் ஓட் பண்ணியிருக்காங்க, வேணும்ட்டே தான் இந்த மக்கள் நம்மளை பழி வாங்குறதுக்காக, அதாவது ரஜத் டீம் வந்து ஏதோ பிளான் பண்றாங்க, நம்மளை வந்து நம்மளுக்குள்ள சண்டை உருவாகணுன்றதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ ரிதி கிட்ட எல்லாம் பேசாம இருக்காத, ஏன் ரிதியை வந்து அப்படி தனியா விடுற அப்படின்ற மாதிரி கிருஷ்ணா கிட்ட கேட்குறாங்க. கிருஷ்ணா வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிருஷ்ணாக்கும் ரிதிக்கும் வந்து சிவத் மூலமா ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுல இருந்தே அவங்களுக்குள்ள 7ஆம் பொருத்தமா தான் இருக்கு. 2 பேரும் ஒழுங்கா பேசிக்க மாட்டாங்க. இப்போ வந்து சிவத் வேற போயிட்டாருன்னு சொல்லிட்டு ரிதி ரொம்ப சோகமா இருக்காங்க. அண்ட் ரிதிக்குமே வருத்தம், தான் ஓட் போடாம இருந்து சிவித் போயிட்டாரே, ஒரு ஓட்டு வித்தியாசத்துல இருந்தா கூட வந்திருப்பாரு இல்லையா அவர் உள்ள, ஸோ போயிட்டாரேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, நான் காப்பாத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் ஆகி உட்காந்துருக்காங்க. ஸோ ஊர்வஷி வந்து சொல்றாங்க,
ரிதிக்கு வந்து எந்த கேம் பிளேலாம் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன சொல்றோமோ அத செய்வாங்க. ஏன்னா, அவளுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாலிட்டி ஷோ. ஸோ, அவளுக்கு வந்துட்டு பெருசா ஸ்ட்ராட்டஜிலாம் போட தெரியாது. ஷி இஸ் அ ஃபாலோவர் தான். நீ என்ன சொல்றியோ அத ஃபாலோ பண்ணிட்டு போவாங்களே தவிர, அவங்க மைண்ட் வச்சுலாம் பெருசா யோசிக்க மாட்டாங்க ரிதி. அப்படின்ற மாரி ஊர்வசி சொல்றாங்க. அப்படியே இந்த சைடு கேமரா காமிச்சா, இவங்க ரஜத், கட்டாரியா இவங்கலாம் வந்து கேமரா முன்னாடி வந்து ஜாலியா சிரிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க டீம்லேருந்து 4 பேர் போயிட்டாங்க. பயங்கரமா பிளான் பண்ணி அனுப்பிச்சுட்டோம். அண்ட் நாங்கலாம் வந்து ஷைனிக்கு தான் வோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. ஷைனியை வந்து யார் சேவ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கத்தாரியா அண்ட் ரஜத் கேங். ஏன்னா யார் வந்து பிரின்ஸ் டீம்ல நான் பர்ஃபார்மர் அப்படின்னு நினைச்சு அவங்கள அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள உள்ள வச்சுட்டு நல்ல 4 பர்ஃபார்மரை ரொம்ப லாயலான பீப்புள் வந்து வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க இந்த ரஜத் டீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி செமையா போட்டு அவங்க டீம்ல இருந்து 4 பேர் வந்து காலி. பிரின்ஸ் டீம்ல இருந்து 4 பேர் காலி. இங்க பாத்தீங்கன்னா ஷிவ் வந்து அர்பாஸ் கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்காரு. அவங்க டீம்ல வந்து விக்ராந்த் தான் வந்து சொதப்பிட்டாரு. அவர் தான் கேமை வந்து ஃபிளிப் பண்ணிட்டாரு. அவர் தான் ஓட்டை வந்து ஃபிளிப் பண்ணிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அர்பாஸ் வந்து அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல வந்து சொல்றாரு, நல்ல வேலை அவன் வந்து எங்களை சந்தேகப்படல, நாங்க தான் வந்து ஃபிளிப் பண்ணது, நாங்க தான் மாத்தி பேசினது அப்படின்ற மாதிரி. அதாவது கேமரா முன்னாடி வந்து நம்ம இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு நாங்க பேசிட்டு, ஆனா நாங்க ஓட் பண்ணதே வந்து ஆட்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி அர்பாஸ்லாம் சொன்னாரு. இந்த நாள் வந்து இந்த ரஜத், அர்பாஸ் அவங்க டீமுக்கு சாதகமா இருந்தது. பிரின்ஸ் டீமுக்கு வந்து ரொம்பவே அடி வாங்குற நாளா போச்சு. இப்ப சப்னா கேக்குறாங்க பிரின்ஸ் கிட்ட, யார் வந்து டாட்டர் ஊர்வஷியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு பிரின்ஸ் வந்து இல்ல அவங்க கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆனா சப்னா சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப லாயலா இருக்கேன் ஊர்வஷிக்கு. என்னோட ப்ரையாரிட்டி ஊர்வஷி அண்ட் ஊர்வஷியோட ப்ரையாரிட்டி நானுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஊர்வஷி என்கிட்ட இந்த விஷயத்த பத்தி மறைச்சிருந்தாங்கன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உண்மையா சொல்லுங்க, ஊர்வஷி தான் டாட்டா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு வந்து பிரின்ஸ் வந்து இல்ல, அப்படியே டாட்டா இருந்தாலும் அது வந்து தேவையில்லை. இப்போ இந்த டாட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா இன்னொரு டாட்டும் வந்து டீம்ல இருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டாட் வந்து உங்க டீம்ல நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிரின்ஸ் குழப்பி விடுறாரு. ஸோ ஊர்வஷியுமே வந்துட்டு இதை நான் சொல்ல விரும்பல, நான் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண விரும்பல, என்ன ட்ரஸ்ட் பண்றவங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க, ட்ரஸ்ட் பண்ணாதவங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த கன்ஃபெஷன் ரூம் மாதிரி இருக்கும்ல அந்த ரூம்ல போய் சொல்றாங்க ஊர்வஷி யார் டாட்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அந்த டாட்னா நான் தான் அந்த டாட்டு அப்படின்னு சொல்லி அவங்களே கன்ஃபெஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்துட்டு பிரின்ஸோட டீமுக்காக அங்க போய் விளையாடிட்டு இருக்கிறதா வந்து தெரியுது. பட் சம்டைம்ஸ் ஊர்வஷி அவங்களுக்காகவும் விளையாண்டுக்கிறாங்க. அவங்களும் அவங்களோட மைண்ட் கேமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. நாட் ஆல்வேஸ் வந்து பிரின்ஸ் சொல்றதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ லைன் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ட்டுக்கு சீக்ரெட் டாஸ்க் கொடுக்கறதுக்காக முனவர் அப்படின்ற ஒருத்தரை வந்து கூப்பிடுறாங்க. அவர் போயிட்டு அந்த கேமரா ரூம் அதான் அந்த கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு ஊர்வசி கிட்ட சொல்றாங்க, நான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க போறேன், நீங்க வந்து நான் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு காதுல வந்து இயர்பட்ஸ் மாட்டி அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ நீங்க நேரா போயிட்டு கிருஷ்ணா கிட்ட போய் பேசுங்க, கிருஷ்ணா பண்ற மாதிரியே நீங்களும் பண்ணி அவங்கள வெறுப்பேத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு ஊர்வஷியை நேரா போயிட்டு கிருஷ்ணா கிட்ட வா பேசலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு உனக்கும் ரிதிக்கும் என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க வந்துட்டு எனக்கு வந்து ட்ரஸ்ட் தான் பிரச்சனை, அவங்க மாதிரி ட்ரஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நீ ட்ரஸ்ட்ன்னு சொல்றது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற மாதிரியே அந்த வார்த்தையை வந்து சொல்லி சொல்லி இமிடேட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்களா. ஸோ நீ சொல்றது ரொம்ப ஸ்டைலா இருக்கு, அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே டைமுக்கு ஹமித் வந்து காஃபி கொடுப்பாங்களா, காஃபி கொடுக்கும் பொழுது இந்த காஃபி எனக்கு கன்றாவியா இருக்கு, இதை வந்து ஒரு செடியில ஊத்தினா கூட அந்த செடி கூட செத்து போயிடும் அப்படின்ற மாதிரி வம்பு இழுத்துட்டு இருந்தாங்க ஹமிதை. ஹமிதுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக வந்து இப்படி பேசுறாங்க, ஏன்னா ஊர்வஷி இப்படி பேசுற ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி. நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னா, ஆமா இது கன்றாவியா இருக்கு, இந்த வேற காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணா கிட்ட சீரியஸா பேசுற மாதிரி வராங்க. ஆனா சீரியஸா அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசுற ஆக்ஷன் எல்லாம் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க, ரிப்பீட் பண்ணி இமிடேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதை பார்த்து கிருஷ்ணாக்கு சிரிப்பு வருது. ஸோ சிரிக்கும் பொழுது என்ன நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ சிரிக்கிற, இது வந்து ஃபன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் திட்டுறாங்க. ஸோ ஒண்ணுமே புரியல கிருஷ்ணாக்கும். வந்தாங்க, பேசினாங்க, என்ன பேசினாங்க, ஏன் பேசினாங்க, எதுக்காக இந்த கான்வர்சேஷன் நடந்தது ஒண்ணுமே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கிருஷ்ணாவும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த எபிசோட் வந்து ரொம்ப ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கிருந்து நேரா நீங்க போயிட்டு பிரின்ஸை போய் எழுப்புங்க, பிரின்ஸ் வந்து செம்மையா கொரட்டோடு தூங்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு ஊர்வசி எழுப்புறாங்க பிரின்ஸை. அவர் தூக்கத்துல வந்து தூக்க கலக்கத்தோட எந்திரிச்சு ஊர்வசியை பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கொரட்டை வர விடுவாங்கடா, அதை பார்த்து ஊர்வசி ஒரு ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் தூக்க கலக்கத்தோட எழுந்தோடனே வா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே சரி ரொம்ப முக்கியமான விஷயம் போலன்ட்டு பிரின்ஸுமே வந்துட்டு எந்திரிச்சு வராரு. வந்து நேரா வந்து சோஃபால உட்காரலாம் அப்படின்னு 2 பேரும் பேச வராங்க. அப்புறம் இல்ல சோஃபால உட்கார வேணாவா, எந்திரிச்சு நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு காதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு முனவர், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அங்கிருந்து வந்து போயிட்டு வேற ஒரு லிவிங் ஸ்பேஸ்ல போய் உட்காடுறாங்க. அங்கேயும் உட்காந்துட்டு இல்ல இங்க இது சரிப்படாது, வா ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி திரும்பி பாத்ரூம் கிட்ட கூட்டு போறாங்க. ஸோ பாத்ரூம் கிட்ட போயிட்டு ஊர்வஷி வந்து பிரின்ஸ் கிட்ட கேட்கறாங்க, சாப்பிட்டல நீ அப்படி சொல்லி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டல அப்படின்னு. சாப்பிட்டேன் அப்படின்றாரு. சாப்பிட்டல, நல்லா சாப்பிட்டல, நல்லா சாப்பிட்டேன், ஓகே அப்படின்னு போயிடுறாங்க. போன உடனே பிரின்ஸுக்கு ஒன்றும் புரியல, அவ்வளவுதானா
அவ்வளவுதான் உங்களுக்கு என்கிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க பதில் சொல்லாதீங்க அப்படியே போங்க அப்படின்னா திரும்பி கூட பார்க்காம ஊர்வசி பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ உடனே பிரின்ஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க வந்து டாஸ்க் பண்றாங்க. கண்டிப்பா ஊர்வசிக்கு சீக்ரெட் டாஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க. கிருஷ்ணா, அமித் எல்லார்கிட்டயும் வந்துட்டு பிரின்ஸ் சொல்றாரு. இவங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, இவன் மாட்டிக்கிட்டாங்கன்னு ஊர்வசி வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனவர் சொல்றாரு. நீங்க யூவிகா கிட்ட போய் அழுங்க. இந்த மாதிரி என்ன கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லி அழுங்கன்னு சொல்லிட்டு, சரி யூவிகா கிட்ட போயிட்டு என்ன எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. என்னோட நிலைமைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் பிரின்ஸ் வேற வந்துட்டு என்ன பார்த்து கிங்குன்னு சொல்லி அந்த ஆக்ஷன்லாம் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. மார்க் பண்றது எனக்கு பிடிக்கல. அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிக்கிறாங்களா. அதை பார்த்தோன்னா யூவிகாக்கு ரொம்ப பரிதாபம் ஆயிடுச்சு அவங்க மேல. உடனே அவங்க பிரின்ஸை கூப்பிட்டு பாரு இப்படிலாம் பண்ணாத, திஸ் இஸ் நாட் ஃபன். அவங்க சீரியஸாவே வருத்தமா இருக்காங்க அப்படின்னு யூவிகா வந்துட்டு ஊர்வஷிக்காக பேசின உடனே பிரின்ஸ் என்ன நினைச்சிடறாரு, யூவிகாவுமே வந்துட்டு டிராமா பண்றாங்க. யூவிகாவுக்குமே ஒரு சீக்ரெட் டாஸ்க் இருக்கு. அதனாலதான் வந்து யூவிகா இவ்வளவு தூரம் வந்து ஊர்வஷிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பத்தி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவங்க வந்து வாங்க பேசி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு ஊர்வஷி ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ரிதி கிருஷ்ணாவுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்துட்டு வந்து அதெல்லாம் சால்வ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா பிரின்ஸ் உள்ள வந்துட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டே இருக்காரு. ஊர்வஷியை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஊர்வஷி வந்து இப்படி பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலன்னு எந்திரிச்சு வெளியில போறாங்க. போகும்போதும் பிரின்ஸ் வந்து ஏன் சிரிச்சிங்க எப்போ அப்படின்னாரு. இல்ல நான் எங்க சிரிச்சேன், நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியில போறாங்க. ஸோ அங்கிருந்து நேரா போய் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல தான் உட்காடுறாங்க. அங்க வந்து முனவர் வந்து ரொம்ப பாராட்டினாரு. நீங்க சூப்பரா முடிச்சிட்டீங்க. ஸோ நீங்க இந்த பண்ண காரியத்துக்காக 10,000 ஃபேனோட மணி பாட்லையும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சூப்பரான ஒரு விஷயத்த சொன்னாரு. ஸோ ஊர்வஷிக்கு ரொம்ப ஹாப்பி இது நடந்தது. சரி இது முடிச்சுட்டு வெளியில வந்து பார்த்தா யூவிகா அழுதுட்டு இருக்காங்க பாத்ரூம்ல. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா பிரின்ஸ் வந்துட்டு யூவிகாவை பார்த்து சொல்றாரா, நீயும் வந்து அந்த சீக்ரெட் டாஸ்க் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் வந்துட்டு ஊர்வஷியோட சேர்ந்து நடிக்கிற அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஊர்வஷி நடிச்சாங்க. ஆனா யூவிகா வந்து நிஜமாவே ஊர்வஷியை பார்த்து பாவம் பார்த்து தான் வந்துட்டு அவங்களுக்காக பேசுறாங்க. ஆனா பிரின்ஸ் நினைச்சுக்கிட்டாரு யூவிகாவுமே அந்த டாஸ்க்ல இருக்காங்க அப்படின்னு நினைச்சு யூவிகாவையும் கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. அதனால பிரின்ஸ் வந்து ஒரு பைத்தியக்காரன், அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, எது நிஜம் எது பொய்ன்னு கூட கண்டுபிடிக்க தெரியல, எல்லாத்தையுமே கேமா பார்த்தா எப்படி, என்னோட ஃபீலிங்ஸை கூட கேமா பார்த்தா எப்படி, நான் என்கிட்ட வந்து கேம் விளையாண்டா எப்படி அப்படின்ற மாதிரி அழறாங்க. பிரின்ஸ் என்ன புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் வந்து ஊர்வஷி சொல்றாங்க, இந்த வலை விரிச்சது வந்து பிரின்ஸ்க்காக. நான் மாட்டினது என்னமோ யூவிகா, நான் பிரின்ஸை மாட்ட வைக்கணும்னு பார்த்தா யூவிகா வந்து இப்போ அழுதுட்டு இருக்காங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட வந்து எபிசோட் முடியுது. நாளைக்கு நேஹல் அண்ட் டீம் வின் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கப்படுது. ஸோ ஸ்ருதிகா வந்து இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க. அவங்க வந்து லேட்டாக வந்தாலும் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம சந்தோஷப்படலாம். ஸ்ருதிகா வந்து கடைசி வரைக்கும் வந்தாங்க அப்படின்ற ஒரு ஃபீலாவது நம்மளுக்கு இருக்கும். லெட்ஸ் வெயிட். இப்போதைக்கு வந்துட்டு ரஜத்தோட டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் இந்த கேமோட கிளைமாக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக இருக்குது. இல்லைனா வந்துட்டு வந்து நல்லாவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பி மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jamima. Take care.